மாதிரி தான் ஆளுங்களை எடுக்கணும். அலர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சு உள்ள போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் டாஸ்க்லன்னு வந்தால் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அலர்ஜின்னு ஒரு காரணம் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அலர்ஜி இல்லைன்றவங்களோ வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தப்பிச்சுக்கிட்டே இருக்கவங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் செய்யலன்னு கேட்டால் அப்புறம் ரம்யா மாதிரி மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ரம்யா மாதிரி கால் வலிக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டா விக்ரம்க்கு கிச்சன் வேலை கொடுக்க மாட்டீங்க, கிளீனிங் வேலை, பாத்ரூம் வேலை கொடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அரோராக்கு அலர்ஜி இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா நீங்க அரோரா தான் பொத்தி வச்சு காப்பாத்துறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்களே வேலை செய்யுமா? அப்ப செய்யறவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னும் போது அந்த பொண்ணு இப்ப என்னையே தான் ஒரு வினோத் வந்து சொல்றாருன்னும் போது எனக்கு பிக் பாஸ் சொன்ன அந்த விஷயத்தை ஏன் விஜய் சார் எடுக்கல? 19 எடுக்கும்போது அப்போ வந்து சாண்ட்ரா சொல்றாங்க. அப்போ சாண்ட்ரா உள்ள வேலை செய்யும் போது திவ்யா வாய் திறக்கல, சாண்ட்ராக்கு பயந்துட்டு. ஆனா இப்ப ஆக்சுவலா உங்களுக்கு இப்போ எபிசோட் பார்க்கும்போது தெரியும், எப்போ வந்து சாண்ட்ரா நீ உள்ள வேலை செய் நான் வெளியில வேலை செய்யறேன்னு மாத்தினாங்களோ அப்பதான் திவ்யா வந்து கிச்சன்ல வந்து அப்படியே இருக்கு பாரு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்பதான் மாத்தினாங்கன்னு பாரு சொல்றாங்க. பாரு அவங்க ஆர்குமெண்ட்டை வைக்கல, அங்க வச்சாலும் இந்த ஆள் திட்டதான் போறாரு. அப்ப சொல்லியே நீ திட்டதான் போற, செய்யலனாலும் திட்டதான் போற அப்படின்னு சொல்லும் போது அவங்க பெருசா எடுத்து வைக்கிறதுல அவங்களுக்கு சீச்சி இந்த மாங்கா புளிக்கொண்டா அப்ப அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. திட்டு வாங்குறதுன்னு பழகி போச்சு. நீங்க எப்படி இருந்தாலும் திட்ட தானடா போறீங்க, என்ன வச்சு தானடா ஓட்டுறீங்க டிஆர்பியா, திட்டிக்கோங்கடா, நானும் கண்டென்ட் இப்படியே கொடுக்குறேன்டா, நான் ரிபல் பண்றேன் நீங்க திட்டுங்க, நான் ரிபல் பண்றேன் நீங்க திட்டுங்க அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க ரொம்ப ஆஸ் யூஷுவல் போயிட்டாங்க. இவனுங்களும் அதையே திட்டி அந்த ரொட்டீனே பண்றாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து அப்படியே அப்ப இதுக்கு என்ன பதில்னா செய்யறேன் சார் வேலை அப்படின்னு சொன்ன உடனே செஞ்சிட்டாலும் அப்படின்னு ஒரு நக்கல் நையாண்டி அது செம்மையாவே சுருக்குன்னு தான் இருந்துச்சு. அது வந்து நீங்க அரோராவை வச்சு அவளுக்கான விஷயத்தை வச்சு, விக்ரம் வச்சு அவனுக்கான விஷயங்களை வச்சு, அவனுக்கு அலர்ஜிஸ்னு போன வாரம் சொன்னதும் இவளுக்கு அலர்ஜின்னு போன வாரம் சொன்னதும் சாண்ட்ராக்கு உடம்பு சரியில்லை. அப்ப அவளே சொல்லிட்டா சாண்ட்ராவே எனக்கு முதல் 2 நாள் நான் செய்யல, அதுக்கப்புறம் போய் செஞ்சேன்னா பாருவே ஸ்டார்டிங் ஆகும்போதே பாருகிட்டே முக்கியமாக வினோத் கிட்ட கூட சொல்ல மாட்டான், பாருகிட்டே சொல்லியிருப்பான் அந்த சாண்ட்ரா எனக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் நான் அதனால வந்து இதை செய்யல நீ கொஞ்சம் பார்த்துக்கணும் போது அந்த இடத்துல சரி சொல்றாங்களேன்றதுக்கு ஒரு ஹியூமனிட்டி பேஸ்ல போய் செஞ்சா அப்போ அதெல்லாம் கணக்கு வர மாட்டேங்குது. இவ கொஞ்சம் லேட்டா செய்யறது மட்டும் ஏன் உடனே போய் செய்யணும்? நீங்க வச்ச வேலைக்காரங்களா எல்லாருக்கும் தானே சம்பளம் கொடுக்குறீங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. அப்போ அலர்ஜி இருக்கவங்களுக்கு கம்மியா, அலர்ஜி இல்லாதவங்களுக்கு ஜாஸ்தியாக அது மாதிரி கொடுக்குறீங்க. வேலை செய்யறவங்க டாஸ்க் நார்மலா எல்லாரும் ஈக்குவல் தானே பார்க்கணும். இவனுக்கு மட்டும் ஏன் அலர்ஜின்னு ஒரு கன்சர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த வாரம் கமருதீன் கிச்சன்ல போடணும்னு ஆல்ரெடி திவ்யாவை டிசைட் பண்ணிட்டான். அப்போ கமருதீன் கிச்சன்ல வந்து அரோரால பாருவை போடணும் டிசைட் பண்ணிட்டு அது வினோத் இவனுங்க எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லும் போது திருப்பி கிச்சன்ல போட்டு அடின்னு அடிக்க போறாங்க பாருவை. இவன் தான் கேம் ஆடுறானே, அவளுக்கு மட்டும் தான் அவன் மட்டும் தான் அந்த எமோஷனல் குள்ள மாட்டிட்டு பைத்தியக்கார பொண்ணு மக்கு பொண்ணு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்பிட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் தான் பிளான் பண்ணி தானே கேம் ஆடுறான் அவளை வச்சு அப்படின்னும் போது கிச்சன் பாரு நீ எனக்கா இதை பண்ண வினோத் போய் கெஞ்சனா எனக்கா இதை பண்ண மாட்டியா, அமித் போய் கெஞ்சனா எனக்காக இதை பண்ண மாட்டியா அப்படின்னும் போது மொத்த வீடும் அவளுக்கு யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையே பாரு. மொத்த வீடும் ஏங்க அதை வச்சு தானங்க நீங்க டிஆர்பி ஓட்டுறீங்க. யாரும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாதான் நீங்க அவளை வச்சு டிஆர்பி ஓட்ட முடியாது. எப்போ அவளை வெளில தூக்கி போட்டிருப்பீங்களே, யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த வீடே மொத்தம் அவளுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற விக்டிம் கார்டை யூஸ் பண்ணி அந்த டாக்ஸிக்